வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான தருணம். கனக தண்டியல் அப்படிங்கிற ஒரு உற்சவம் நம்ம வாசினி பாப்பாவுக்கு சூப்பரா இங்க நடந்திருக்கு. கனக தண்டியல்னா என்ன அப்படிங்கிற பதிவை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் கேட்டிருக்கீங்க. நான் வந்து இந்த உற்சவத்தை போன வருஷம் நம்ம வீட்டுல நிகழ்த்தினப்ப எனக்கு பாப்பா வந்து தாச்சிக்கிறா அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா இந்த வருஷம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் அதை நல்ல தெளிவுபட அதை தெரிஞ்சு ஆத்மார்த்தமான ஈடுபாடை காட்டி அந்த உற்சவத்தை நடத்துறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து அரவிந்தன்ட்ட என்ன சொன்னேன்னா, கனகதண்டியல்னா என்னப்பா, மதுரையில ஏன் இந்த உற்சவம் நிகழ்த்துறாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் கேட்டேன். அவர் எனக்கு சொன்னாலும் இன்னைக்கு அவரே வந்து அதை விளக்கமா ஒரு சொற்பொழிவு மாதிரி இதை நம்ம முழுமையா கேட்டு ஆனந்தம் அடையணும். ஏன்னா நின்று நின்று கால் வலிக்காதா குழந்தைக்குன்னு எனக்கு எப்போதும் தோணும். மீனாட்சி எப்போ பாரு நின்றுட்டே இருக்காளே, அவளுக்கு காலை பிடிச்சி விடணும், கால் எப்போ வலிக்காதா அவளுக்கு ஜெகன்மாதாவுக்கு அப்படின்னு தோணும். பட் இந்த முறை அவ வந்து அவளோட ரிலாக்ஸ்டா ஒரு சங்கீத பிரியையா எப்படி வந்து அவ இந்த ஒரு திருக்கோலத்தை நமக்கு காட்டுறா. பொதுவா நம்ம சயன கோலம்னா பெருமாளுக்கு சொல்லுவோம். இப்ப சயன கோலம் ஏன் வந்து அன்னை மீனாட்சி நமக்கு அப்படி ஒரு திருக்கோலத்துல காட்சி கொடுக்குறா அப்படிங்கிற விவரங்களை அரவிந்தன் வந்து விளக்கமா சொல்ல போறாரு. நம்ம கேட்டு ஆனந்தம் அடையலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கனகதண்டியல் உற்சவம் அப்படிங்கிறது மதுரையில ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம எங்கேயுமே வந்து அம்பிகை வந்து இப்படி ஒரு சயன கோலத்துல வீதி உலாவாகவோ அல்லது அந்த ஆடி வீதியில வலம் வர்றது வந்து நம்ம வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் கூட அங்க வரலாறு இருக்கு. அங்க எது நடந்தாலும் அது சும்மா நடக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும், அல்லது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தியாகம் இருக்கும், அல்லது அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை நெறி சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஆடி மாசம் அங்க வந்து முளைக்கட்டு உற்சவம் அப்படிங்கிறது அம்பிகைக்கு வந்து பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் பிரம்மோற்சவமாகவே கொடியேற்றப்பட்டு மீனாட்சியினுடைய அந்த இதுல கொடிமரத்துல கொடியேற்றப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா தான் ஆடி முளைக்கட்டு உற்சவம். அம்பாள் இந்த ஆடி மாச உற்சவத்துல ஆடி வீதியில வலம் வருவா. அங்க வந்து எல்லாமே தமிழ் மாதங்களே வீதிகளாக இருக்கு. ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதி, அதுக்கப்புறம் சித்திர வீதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தமிழ் மாதங்களே வீதியாக இருக்கு. ஆடி மாசம் ஆடி வீதியில அம்பாள் வந்து வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. முதல்ல முளைக்கட்டுனா என்னன்னு நமக்கெல்லாம் தெரியணும். நம்ம தமிழர்களாகிய நாம் எல்லோருமே வந்து நம்ம வந்து உற்பத்தி சமூகம். நமக்கு வந்து ஒரு வேளாண் சமூகம் இருக்கு நமக்கு பின்னாடி. ஏன்னா இந்த ஆடி மாசத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற அந்த வழக்கு மொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது என்னன்னா, அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, இந்த ஆடி மாசத்துலதான் விதை விதைக்க ஆரம்பிப்பாங்க. விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எது நல்ல விளைச்சல் கொடுக்கும்னு பார்க்கணும் இல்லையா? அதனால மக்கள் எல்லாம், விவசாய குடி சார்ந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அரிசியில இருந்து எல்லா தானியத்தையும் முளை கட்டுவாங்க. முதல்ல முளை கட்டி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, எந்த தானியம் அதிகமான விளைச்சல் கொடுக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுல எந்த தானியம் விளைச்சல் அதிகமா கொடுக்குதோ அந்த தானியத்துக்காக தங்களுடைய மூலதனத்தை பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து பெண் வழி சமூகம் தான். நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெண் வழி சமூகம் தான். இங்க உற்பத்தினாலும் பெண்கள் தான், இங்க வந்து அருள்னாலும் பெண்கள் தான், எதுனாலும் இங்க வந்து பெண்கள் தான். அப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படி முளை கட்டப்பட்ட அத்தனையும் கொண்டு போய் அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவ தானே நமக்கு விளைச்சலை கொடுக்கணும், சக்தியை கொடுக்கறது அவ தானே. ஏன்னா இந்த உடம்புக்கு தேவையான சக்தியை நமக்கு எங்க இருந்து வருது, உணவுல இருந்து வருது. உணவுக்குள்ளேயும் அவள் சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போய் அவளுக்கே சமர்ப்பிச்சு அந்த நீரோடைகள்ல வந்து அதை வந்து விட்டுடுவாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து ஒரு பெரிய வேளாண் குடி. அங்க வந்து அவள் வந்து பேரரசியாக அன்னை மீனாட்சி வந்து இருக்கிறாள். அப்படின்னும் போது ஆடி முளைக்கட்டு உற்சவம், அது முளையெல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா விவசாயத்தை நல்லபடியா தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடாகத்தான் அந்த முளைக்கட்டு 10 நாளும் ரொம்ப சிறப்பா நடக்கும். இந்த முளைக்கட்டுங்கிறது முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா திருமலை நாயக்கருடைய காலத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்றார், சில விழாக்களை எல்லாம் வரையறுக்கிறார். சித்திர திருவிழாவையும் அவர் அப்படிதான் வரையறுக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி சித்திர திருவிழா வந்து மாசி மாசத்துலதான் நடந்துகிட்டு இருந்தது. அதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் சித்திர திருவிழாவாகவே இருந்தாலும் மாசி வீதியில அம்பாள் வந்து வலம் வருவா. ஒரு ஒன்னத்தையும் வரையறுக்கும் பொழுது அவர் இப்ப இந்த ஆடி முளைக்கட்டு உற்சவத்தையும் வரையறுக்கிறார். என்ன பண்றார், ஒரு நாளும் ஒரு அலங்காரத்துல வந்து ஒரு வாகனத்துல வந்து அம்பிகையை வந்து எழுந்தருளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றார். அவருடைய காலகட்டத்துலதான் குமரகுருபர சுவாமிகளுடைய பிள்ளைத்தமிழும் பாடப்பட்டது. 100 பாடல்களால் அடங்கியது அற்புதமான ஒரு பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்களிலேயே பெண்பால் பிள்ளைத்தமிழ்களில் மிக மிக முக்கியமானது அன்னை மீனாட்சிக்காக பாடப்பட்ட மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அதில் இதுல இருந்து ஆரம்பிக்கும். காப்பு பருவத்திலிருந்து பொன்னூஞ்சல் பருவம் வரைக்கும் 10 பருவம், பருவத்துக்கு 10 பாட்டு, 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருவத்துக்கும் பாடி இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்லணும்.
இதுல வருகை பருவம் அப்படின்னு ஒரு பருவம் ஒண்ணு உண்டு. அன்னை மீனாட்சி அந்த பருவத்தை கேட்டுதான் முத்துமாலை பரிசு வந்து கேட்ட பாட்டு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இந்த உலகத்துல எதுக்குமே அம்பாள் வந்து பரிசு கொடுத்தாளான்னு கேட்டா வந்து கிடையாது. ஆனா தானே முன் வந்து பரிசு கொடுத்தது 2 விஷயத்துக்கு தாங்க. ஒண்ணு வந்து குமரகுருபரர் பாடிய பிள்ளைத்தமிழுக்கு முத்துமாலைய பரிசா கொடுத்தா. அதுவும் பாருங்க, முத்துமாலை பரிசு கொடுத்தா. ஏன்னா அவ வந்து பாண்டிய நாட்டுக்காரி இல்லையா, முத்து விளையும் தேசம் பாண்டிய தேசம் அப்படிங்கிறதுனால முத்துமாலை கொடுத்தால். பிறகு இவருக்காக, நம்மளுடைய அபிராம பட்டருக்காக காதுல இருந்த கம்மலை கழட்டி நிலவா கொடுத்தா, அவர் பாடிய அந்தாதி தமிழுக்காக. அப்படி வருகை பருவத்துல தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறைந்து இந்தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயிற்கேற்றும் விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிதரங்கும் முடுக்கும் புவனம் கடந்த ஒருவன் தன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்வஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவேன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவ கருவறையில நிப்பாளா? குடுகுடுன்னு ஒரு 3 வயசு பெண் குழந்தை ரூபத்துல ஓடி வந்தா. பக்கத்துல உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்த திருமலை நாயக்கன் கழுத்துல இருந்த முத்துமாலையை கழட்டி குமரகுருபரர் கழுத்துல போட்டுட்டு போய் மறைஞ்சிட்டா. அம்பாள் முத்துமாலை பரிசு தந்து கேட்டதுனாலதான் இன்னைக்கும் மதுரையில் இரவு அர்த்தஜாம பூஜை முடிந்து பள்ளியற பூஜை முடிந்து இந்த பாட்டை பாடிதான் நட சாத்துவாங்க. இந்த பாட்டை பாடிதான் நட சாத்துவாங்க. மதுரை தன் விழுமியங்களை ஒரு நாளும் விடுவதில்லை என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்வு இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல கடைசியாக பொன்னூஞ்சல் பருவம், அதுதான் கனகதண்டியல். கனகம்னா தங்கம், தண்டியெல்லாம் ஊஞ்சல், பொன்னூஞ்சல் பருவம். அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கடைசி நாள் 10வது நாள் அதை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றார். ஏன் பொன்னூஞ்சல் பருவம் கடைசியா பாடினார்னா, எல்லா வேலையும் நிறைவு செஞ்சுட்டு ஒருத்தர் அக்கடான்னு உட்காந்தா, அதுவும் ஊஞ்சல்ல உட்காந்தா எவ்வளவு சுகமா இருக்கும், ஆனந்தமா இருக்காதா? அது போல அம்பாள் வந்து எல்லா வேலையும் அந்த வேளாண் சமூகமாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கான எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செழிச்சு எல்லா பயிர்களும் உயிர்களும் தழைக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்பிகை போய் அந்த சயன கோலத்துல படுக்கிறது தான் கனகதண்டியல். இதுல பல தத்துவார்த்த விளக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு உற்சவத்துக்கு போறோம், அங்க நடக்கிற அந்த விழாக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில ஆழமான கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வெள்ளை புடவை தான் அங்க வந்து சாத்துவாங்க. திருமலை நாயக்கன் காலத்துல இருந்தே வெள்ளை புடவை. நேத்து 9வது நாள் நேத்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து அர்த்தநாரியா காட்சி கொடுப்பா. சிவமும் சக்தியும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மாறுபாடே கிடையாது. எப்படி சூரியனும் சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளியும் அதை விட்டு நம்ம பிரிக்க முடியாதோ, அது போல சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அர்த்தநாரி கோலமாக வருவாள். மறுநாள் சிவத்தோடு இணைந்த ஏக வடிவமாக அம்பிகை வந்து ஒரே வடிவமாக இருப்பாள். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்களாமா, வெள்ளை புடவையில பச்சை பார்டர் வைப்பாங்களாமா. ஏன்னா வெண்மை அப்படிங்கிறது சுவாமியை குறிப்பதாகவும் பச்சை என்பது அம்பிகையை குறிப்பதாகவும் அந்த ஒரு இது ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் அம்பிகை வந்து வீணை தாங்கி இருப்பாள். இதுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பிகை வந்து அங்க மாதங்கி ஸ்வரூபம், அதனால அவ வீணை வச்சிருக்கிறாளாலாம் கேட்பாங்க. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா மீனாட்சி வெறும் மாதங்கி ஸ்வரூபம் கிடையாது, அவள் அஷ்டசக்தி ஸ்வரூபம். அவள் திருவனந்தல் தொடங்கி நீங்க இரவு பள்ளியறை வரைக்கும் எந்த பெண் தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பு மீனாட்சிக்கு என்னன்னா, நாழிகைகள் கடக்க 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 தன்னுடைய திருமேனியிலிருந்து ஒரு சக்தியை தானே வெளிப்படுத்தி கொண்டிருப்பாள். திருவனந்தலில் மகா சோடசியாக, அப்புறம் விழா காலத்தில் பாலையாக, அப்புறம் புவனேஸ்வரியாக, அப்புறம் மகா கௌரியாக, பிறகு ஷாமளையாக, ராஜமாதங்கியாக, பஞ்சதசியாக, சோடசியாக, இப்படி 8 விதமான வடிவங்களில் காட்சி தரக்கூடிய ஒரே அம்பிகை அன்னை மீனாட்சி தான். அதிலும் அவள் கையில் வைத்திருக்கக்கூடிய வீணை வந்து அவள் மகா சோடசி. நான் சொன்னேன் இல்லையா, 9வது நாள் அவ வந்து சிவசக்தி ஐக்கியமா அவ காட்சி தரா. 10வது நாள் மகா சோடசி ஆகி, மகா சோடசி கையில வந்து வீணை இருக்கும். நம்மளுடைய இதுல பொறுத்தவரைக்கும், ஆன்மீகத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு தத்துவத்தை வந்து இதுக்கு மேல விளக்க முடியாது அப்படின்னு சொன்னா அது மகா அல்லது பெருசு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இன்ஃபைனைட் நம்ம ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம்ல. நீங்க அந்த மகா சோடசி வடிவம் கூட பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 16 கரம் இருக்கும், நாகம் இருக்கும், என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அத்தனையும் இருக்கும், கையில வீணை இருக்கும். இது எதை உணர்த்துவதுன்னா, இதுக்கு மேல அம்பாளை வந்து நம்மளால பெருசுன்னு சொல்லி காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இது. அதுவும் இல்லாமல் அந்த கையில் இருக்கும் வீணை நாத தத்துவம், அவள் விந்து தத்துவம். அதனாலதான் வெள்ளை. விந்துனா என்னன்னா ஒளி, கையில இருக்கிற நாதம் வீணை ஒளி, ஒளி ஒளி ரெண்டுத்தையும் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயேன்னு சிவபெருமானை பார்த்து பாடி இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் இருந்தாதாங்க உலகம் இயங்கும். சவுண்டும் இருக்கணும், லைட்டும் இருக்கணும். இந்த 2 தான் உலகம் இயக்கப்படுகிறது. அதனாலதான்
உலகத்தை இயக்கிக் கொண்டே இருப்பவள் நான் தான் என்பதை காட்டுவதற்காக கைகளில் அன்னை வீணையை மீட்டிக் கொண்டிருக்கிறார். ஏன் மற்ற ஏதாவது வாத்திய கருவிகளை பயன்படுத்தக்கூடாதான்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான வாத்திய கருவிகளில் 2. ஒன்று நாதஸ்வரம், நாதம். அடுத்து வீணை. அசுர வாத்தியம்னே பேரு. ஏன்னா முறையான பயிற்சியும் தேர்ச்சியும் இல்லாமல் இந்த வாத்தியங்களை இசைக்கவே முடியாது. அதனால் அவள் கைகளில் வீணை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோலம். என்ன ஒரு ஆனந்தமான ஒரு இது தத்துவம் பார்த்தீங்களா? நம்மளுடைய சமயத்தில் நம் பெரியோர்கள் ஒன்னொன்னுத்துக்கு பின்னாடி அவ்வளவு அலாதியான விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அம்மா கேட்டாங்க என்கிட்ட, இது ஏன்பா கனகதண்டியல் அங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னப்போ, முளைக்கட்டு உற்சவம் எதுக்குன்னு தெரிஞ்சது. கனகதண்டியலுக்காக நான் மதுரையில ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெரியும் சொல்லணும் இல்லையா, இது என்னமோ நானே கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். பலராமன் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். பிறகு ராணி மங்கம்மாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மதுரை அரசாண்ட ஒரு பெண்களில் ராணி மங்கம்மாள். அவங்க காலத்துல என்ன பண்றாங்க, தும்பன்னு சொல்லுவாங்க, பட்டு தும்பை, கனக குப்பி போட்ட பட்டு தும்பையை அம்பாளுக்கு இந்த கனகதண்டியலுக்காக விசேஷமாக அதுக்காகவே சாத்தப்படும் மதுரையில. அதுதான் இந்த பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஊஞ்சல்ல தான் அவ ஆடிக்கிட்டே வருவா. இதோட அந்த முளைக்கட்டு உற்சவம் அப்படிங்கிறது நிறைவு பெறும். தன்னுடைய மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக தான் அதை ஏற்றுக்கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவி அன்னை தடாதகை நாச்சியாராக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை மீனாட்சி. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்து அருமையா. ஏன்னா கனகதண்டியல்லாம் இனிமே யாருக்கும் மறக்காது. சயன கோலத்துல மீனாட்சி ஏன் இருக்கா அப்படிங்கிறத இந்த முறை தெரிஞ்சு, அதாவது அப்படியே படிநிலை வளர்ச்சியா ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வரேன். அதை ஆர்வ கோளாறுல நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் என்ன மனமாற்றம் வருது அப்படின்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஸோ அந்த எண்ணத்தையுமே இவ தான் உருவாக்கியிருக்கா. ரொம்ப சந்தோஷம் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். அரவிந்தனுடைய பராக் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ண முடியாது. படுத்துட்டு இருக்கிறவளை எழுப்பி உசுப்பி விடணுன்ற மாதிரி ஒரு பராக். பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் எங்கள் மங்கையர்க்கரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திருவாலவாய் உடைய அங்கையர்கண்ணி தடாதகை நாச்சியார், பராக் பராக் பராக். செழியபிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் போச்சி. செழியபிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் போச்சி. முழுதுலகம் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்திகணமுனைப்போர் சாய்த்து. முழுதுலகம் ஜெயம் கொண்டு திரை கொண்டு நந்திகணமுனைப்போர் சாய்த்து. தொழுகணவர்க்கு அணிமணி மாளிகை சூட்டி தன் மகுடம் தான் சூட்டி. தொழுகணவர்க்கு அணிமணி மாளிகை சூட்டி தன் மகுடம் தான் சூட்டி. செல்வம் தவழுரு தன்னரசளித்த பெண்ணரசி, செல்வம் தவழுரு தன்னரசளித்த பெண்ணரசி. அடிக்கமலங்கள் தலைமேல் வைப்போம். ஜெயாதி பராசக்திக்கு ஜெய். மதுரை மீனாட்சி தேவிக்கு ஜெய். கடம்பவனவாசினி தேவிக்கு ஜெய்.